ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோலர் காயின் இந்த வெப்சைட் வந்து ஒரு 7 வருஷமாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ புதுசாக வந்து நம்ம இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாமா, இது வந்து ஒர்த்தாக இருக்குமா, இந்த 2025 இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இதில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா, ஃப்ரீ டு ப்ளேயில் ஏர்ன் பண்ண முடியுமா, இன்வெஸ்ட் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு பல கேள்வி கிடைக்கும். ஸோ ஸ்டில் வந்து இது ஒர்த்து தான். இப்போ கூட நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ டு ப்ளே, இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரீயாகவும் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ பண்ணியும் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது ஸ்டில் ஒர்த். 7 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வித்ட்ராவில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வித்ட்ரா வந்துட்டுருக்கு. ஸோ ஐடியல் தான் இது. வந்து நம்ம வந்து அப்படியே மைனர்ஸ் வாங்கி போட்டு விட்டுட்டோம்னா அதை வந்து மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அதிகமான எஃபர்ட்டோலாம் போட்டு இந்த மைனஸ்லாம் பை பண்ணி வச்சுட்டு ஸோ டெய்லி வந்து ஒன் டைம் வந்து நம்ம அந்த பேட்டரி ரீசார்ஜ் இல்லைனா ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடிட்டு நம்ம விட்டுட்டோம்னாலே அதில் வந்து நம்மளுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த கேம். ஸோ நம்ம டெய்லி வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி இதில் வந்து மைனர்ஸ் எடுத்து நம்ம வந்து மைனிங் பவர் அதிகரித்து நம்ம வந்து ரெகுலராக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை ஓரளவுக்கு நமக்கு நல்ல மைனர்ஸ்லாம் வந்துருச்சு, இதுவே போதும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேமை வந்து சும்மா ஐடியெல்லாம் விட்டுட்டோம் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்து இந்த மைனர்ஸ்லாம் இருக்கும். இந்த மைனர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இதுக்குள்ளேயே சின்ன சின்ன மினி கேம்லாம் வந்து இருக்குது. இந்த கேமெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் ஆகும். ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் பவர் வந்து கிடைக்கும். இந்த மைனர்ஸில் இருக்கிற பார்த்திங்கன்னா இப்போ இந்த மைனர்ஸ்லேருந்து இந்த மைனிங் பவர் 47 PH அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 5 வருஷமாக அந்த கேமை விளையாடாமல் விட்டுட்டு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, ஸோ இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனிங் பவர் வந்திருக்கும். ஸோ இப்போ தான் நாமளும் இந்த கேமுக்குள்ளே திரும்ப ரீஎன்ட்ரி வந்திருக்கோம். ஸ்டில் ஒர்த்து தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை வந்து வீடியோவும் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது இந்த மைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி இதுக்குள்ளே வைக்கணும். ஸோ இந்த கேம்ஸை ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் பவர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒரு 7 நாள் இருக்கும் டெம்பரவரியாக. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ராப்ஸ், இந்த கேமோட ரோலர் டோக்கனு, செஷன் டோக்கன், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபேன், ஒயரு, ஆஷ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ராப்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக டைரெக்டாக கிரிப்டோ கரன்சி, டாஜ் காயின், POL, ட்ரான் காயின், USDT, பேட்டரிஸ் இதெல்லாம் வந்து ட்ராப்ஸும் வந்து கிடைக்கும். அது போக நீங்கள் ஒவ்வொரு கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மைனிங் பவர் வந்துருக்கும். அது ஒரு 7 நாளைக்கு அந்த மைனிங் பவர் அப்படி இருக்கும். ஸோ அதன் மூலயமா வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா வந்து பாருங்கள், இங்கே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் கேம்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு 3000 கேம் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா 10 RLT. ஸோ இந்த RLT வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து $1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம கிரிப்டோ கரன்சியை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். சில டைமில் வந்து 30%, 25%, 50% ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கணக்கு பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 சென்ட் ஒரு ரோலர் டோக்கன் அப்படிங்கிற கூட நம்ம ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம்னா கூட 10 RLTங்கிறது பார்த்திங்கன்னா $5 வந்து நமக்கு ஃப்ரீயாகவே இந்த கேம் விளையாடுற மூலிமா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3000 கேம்ஸ் ஒரே நாளில் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 50, 30, 100 அப்படியே நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இதை வந்து ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் காயின் கிளிக். ஸோ ஒவ்வொரு கேமுக்கு ஒரு பேருக்கு நிறைய கேம் இருக்குது. அந்த கேமில் மட்டும் ஒரு 300 முறை வின் பண்ணிங்கன்னா 3 RLT கிடைக்குது. ஸோ அதுக்கு $1.5 மதிப்பு. இந்த RLT வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே வெளியே எடுத்துட முடியாது. இதை வச்சு நம்ம மைனர்ஸ் வந்து பை பண்ணி அந்த மைனர்ஸ்லேருந்து வேறு கிரிப்டோ கரன்சி, டாஜ் காயின், POL, பிட்காயின் இந்த மாதிரி மைனிங் பண்ணி அதுக்கான ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கும், மினிமம் வித்ட்ரா லிமிட்டு. அந்த லிமிட்டை ரீச் ஆனோடனே நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணி தான். ஓகேங்களா, ஸோ இந்த கிரிப்டோ ஆக்ஸ் இதை வந்து 300 முறை வின் பண்ணால் 3 RLT. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து RLT டோக்கன். ஸோ இதோட இது முடியல. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 750 கேம் வின் பண்ணிங்கன்னா, 250 கேம் வின் பண்ணிங்கன்னா சொல்லி இந்த RLT டோக்கன் வந்து ஈஸியாக இந்த சிம்பிள் கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணுற மூலிமாவே நிறைய இருக்குது. முதல்ல இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதெல்லாம் இப்படி கிடையாது. ஸோ இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த கேமை ப்ளே பண்ணால் மைனிங் பவர் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மைனிங் பவர் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ராப்ஸ் கிடைக்குது. கிரிப்டோ கரன்சி ட்ராப்ஸும் டைரெக்டாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஒவ்வொன்றும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா RLT வந்து 10, 3, 5, 20 அந்த மாதிரி RLT கொடுக்குறாங்க. ஸோ இந்த RLT வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மார்க்கெட் ப்ளேஸில் வந்து போயிட்டு மைனர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற RLTக்கு இந்த மாதிரி மைனர்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது 7 RLT, இது 3 RLT, ஒரே ஒரு RLTக்கு வந்து இந்த மைனர்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, இந்த மாதிரி மைனர்ஸை வாங்கி நம்ம ரூமில் வந்து இதுக்கு ரேக் வாங்கி நம்ம இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்கம் வந்து அதிகமாக இருக்கும், ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரீயாக பண்ணுறதா, இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை அதிகமாக பண்ணுறதா, கம்மியாக பண்ணுறது உங்களோட முடிவை பொறுத்து. ஸ்டில் வந்து
பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கேமு. ஸோ நல்லா வந்து போயிட்டுருக்கு. 7 வருஷமாக வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நீட்டாக வந்து வித்ட்ராவல் வந்து வந்துகிட்டே இருக்குங்களா. சரி, நீங்கள் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடாமல் பாட் வைக்காமல் ஆட்டோ கிளிக் பண்ணுறது ஏதாவது இல்லீகல் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இது வந்து சூப்பராக வந்து பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து ரோலர் காயின், அதாவது இந்த ஆர்எல்டி அப்படிங்கிறத வந்து மைனிங் பண்ணலாம். நான் ஆர்எல்டி தான் வந்து மைனிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மைனிங் பண்ணி நம்ம நிறைய மைனர்ஸ்லாம் வந்து பை பண்ணி இதில் வைக்கிறது, கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலிமா மைனர்ஸ் வாங்கி வைக்கிறது, ஆர்எல்டியே நம்ம மைனிங் பண்ணி அதை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி மைனர்ஸ் வாங்கி வைக்கிறது. இது போல் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு காயினை வந்து மைனிங் பண்ணலாம். XRP, ட்ரானு, டாஜன். இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கு இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா POL மைனிங் பண்ணுறது வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மினிமம் வித்ட்ரா லிமிட் இருக்குது. ஸோ ஒரு குறைந்தபட்ச வித்ட்ரா லிமிட்டில் வந்து நீங்கள் அதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ POL அப்படின்னா ஒரு 45 காயின் இருந்தால் போதும். இதை வந்து நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 45 காயின் வர்ற மாதிரி நீங்கள் வந்து மைனிங் பவர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $5, $10, $20, $100 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் அந்த கேமை வந்து ப்ளே பண்ணியும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் இருக்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸில் இந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் டைரெக்டாக செல் போட்டு நீங்கள் ஆர்எல்டி டோக்கன் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா அதை வந்து நிறைய ட்ராப்ஸ் கிடைக்குங்களா, அதில் வந்து நம்ம ஆர்எல்டி வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப்டிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மைனர்ஸ் தான். ஓகேங்களா. இந்த காமன் ஃபேனு, ஒயரு, ஆஷ்போர்டு இதெல்லாம் வச்சு இந்த மைனர்ஸை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நம்ம மார்க்கெட் ப்ளேஸில் செல்லும் பண்ணலாம், மைனர்ஸும் வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசில் ஈவெண்ட் சொல்லி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுறது இப்போ பார்த்தா 75 கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். ஒரு 100 கேம் ப்ளே பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க 100 கேம் ப்ளே பண்ணும்போது இதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த மைனர்ஸு இது வந்து ஏதாவது வந்து எனக்கு கிடைக்கும், ஆஷ் பவர் இந்த மாதிரி ஏதாவது வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேம் ஒரு இதுக்குள்ளே இருக்கிற மினி கேமில் இத்தனை விதமான ஒரு ஆஃபர்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து கிளைம் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மைனர்ஸே வந்து கிடச்சி ஒரு 75 கேம் நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு குறைந்தபட்ச மைனிங் பவராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 100 கேம் இன்னொரு 5 கேம் ப்ளே பண்ணோன்னா நமக்கு வேறு ஏதாவது மைனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மைனிங் பவர் இருக்கிற மைனர்ஸு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆர்எல்டி வந்து இப்போ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி இதுக்குள்ளே போட்டு அதை வந்து ஆர்எல்டியாக மாற்றி நம்ம மைனர்ஸை பை பண்ணலாம். சிலது வந்து கிரிப்டோ கரன்சிலே டைரெக்டாக மைனர்ஸை பை பண்ணுற மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு $500 வச்சிங்கன்னா உங்களுக்கு 500 ஆர்எல்டி வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஆர்எல்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா $1. இது வந்து நம்ம நிறைய இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்தோம், ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தா BNBயில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து $500 இப்போ ஒரு $1000 போது $700 நீங்கள் டெபாசிட் பண்ணால் போதும். ஸோ 30% ஆஃபர் BNBயில் பண்ணி நீங்கள் ஆர்எல்டியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஆர்எல்டியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் ஈவெண்ட் இருக்கும்போது நீங்கள் டெபாசிட் பண்ணி ஆர்எல்டியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்ச் 22 ஆர்எல்டி, எக்ஸ்சேஞ்ச் 42 ஆர்எல்டிஸ், ஸோ எக்ஸ்சேஞ்ச் 64 ஆர்எல்டிஸ், ஸோ 88. ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்எல்டியை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதில் உள்ள அந்த மைனஸும் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த டெபாசிட் பண்ணி ஆர்எல்டியை மாற்றி அதை வந்து நீங்கள் மைனஸ் பை பண்ணுறீங்களா, அது இந்த மாதிரி டைமில் வந்துடும். ஸோ இந்த கேம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த கேமை புரிஞ்சிக்கிட்டு புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா புரிஞ்சிக்கிட்டு திடீர்னு ஒரு $500 $1000 டெபாசிட் பண்ணி மைனஸை பை பண்ணிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷனையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கணும். நம்ம வந்து அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆர்எல்டியை மாற்றி மைனஸை பை பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் ஆர்எல்டியை மாற்றும் போது இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பை பண்ணோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனர்ஸ் வந்து இவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேஜில் போயிட்டிங்கன்னா அந்த மைனர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அதிகமான மைனிங் பவர் நல்ல போனஸோடு வந்து குறைந்த ரேட்டில் இதே இதே மைனிங் பவர் நம்ம மார்க்கெட் ப்ளேஸில் வந்து இப்போ நம்மள மாதிரி பிளேயர்ஸு ரீசேல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து விலை கம்மியாக இருக்கா, அதிகமான மைனிங் பவர் கிடைக்குதா, இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து இதெல்லாம் கம்பேரிஷன் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து மைனர்ஸாக வந்து மாற்றணும். திடீர்னு ஒரேடியாக வந்து நம்ம காசு போட்டு ஒரேடியாக ஒன்று வாங்கி போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அனலைஸ் பண்ணி ஒரு
இப்போ வந்து 3 pH இது வந்து பவர் இருக்குன்னா 3% போனஸ் இருக்குது. ஸோ அதுக்கு சரிசமமாக இருக்கணும். போனஸ் வந்து அதை விட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 3 pH பவர் இருக்குது, போனஸ் வந்து 2% தான் இருக்குன்னா அதை மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுக்காமல் இருக்கலாம். 3க்கு 3 அதை விட அதிகமான போனஸ் இருக்கிற மாதிரி மைனர்ஸு. அதோட ப்ரைஸும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வந்து பிஎன்பியில் வந்து உங்களுக்கு 30%, பிட்காயினில் வந்து 25% ஆஃபர் இருக்குது நீங்கள் ஆர்எல்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பசில் ஈவெண்ட் அப்படிங்கிறத வந்து இப்போ போயிட்டுருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது மூலிமாவும் ஆர்எல்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலிமாவும் இங்கே இருக்கிற மைனர்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான். ஸோ நீங்கள் ஃப்ரீ டு பிளேயராக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே இந்த கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் ஹையஸ்ட்டாக எவ்வளோ கேம் ப்ளே பண்ண முடியுமோ. ஸோ நீங்கள் ப்ளே பண்ண இதோட டிஃபிகல்ட்டி வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு நீங்கள் வேறு கேம் விளையாடிட்டு அடுத்த கேம் விளையாடிட்டு இங்கே வரதுக்குள்ளேயே இது ஓப்பன் ஆகிடும். டிஃபிகல்ட்டி அதிகமாக கேம் ப்ளே கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் வந்து இது மாதிரி அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து மணி ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் பண்ணலாம். சூப்பராக வந்து நீங்கள் வந்து இந்த கேமை வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா, ஓகேங்களா. ஸோ நல்லாயிருக்கும். இப்போ விட ரொம்ப பெஸ்ட்டாகவும் சிறப்பாகவும் இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதது உங்களோட ரிஸ்க்கு. ஃப்ரீ டு பிளேயை வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ டு பிளே தான் அதிகமாக வந்து சஜஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து முடிவெடுத்து உங்களோட அதாவது DYOR அப்படின்ற மாதிரி டூ யுவர் ஓன் ரிசர்ச் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கும் வந்து இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம், ஃப்ரீ டு பிளேலையும் ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட அக்கௌண்ட் எல்லாம் கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம ஃப்ரீ டு பிளே இல்லை ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லாங் டேர்மாக வந்து நல்லா பேமெண்ட் கொடுக்குற வெப்சைட்லாம் பார்த்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அந்த கேமில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோலர் காயினில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இன்றைக்கே வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.